ஒன்றான மெய் தேவனும் அவர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய தேற்றவாளனும் தேவாதி தேவனுமாகிய உன்னதமானவரை ஆராதிப்பதற்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதித்து அவருடைய கிருபைகளை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருடைய வல்லமையை பாடி அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பிரசன்னத்திலே அவரவருடைய இல்லங்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய நாமத்தினால எங்கே கொடுக்கிறோமோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் இருக்கிற இடத்தை தேடி வருகிற நல்ல தெய்வம், எங்களை நேசிக்கிற தெய்வம் சுவாமி. இந்த காணொளி ஆராதனையிலே பங்கெடுப்பதற்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். இது நீர் தந்த வேளை சுவாமி, இது நீர் தந்த நாள். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கத்தக்கதாக உம்முடைய பிரசனத்திலே அவரவருடைய இல்லங்களிலே கூடியிருக்கிறோம். உம்முடைய பிரசனத்தின் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய பிரசனத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிலே பாவங்கள் உண்டு, குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. உமக்கு விரோதமாக மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களை மன்னித்து கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்திலே நாங்கள் ஆராதனையை ஆசரிக்க எங்களுக்கு பலன் தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்திற்காக ஆராதனையின் ஆரம்பத்திற்கென்று 214 பாமாலை பாடுவோம். பாமாலை 214. Melugaveci Samayu, Ulogayu, Samayu, Undraga Kudi Sudanai, Tuditu Padum Kitanai, Undraga Kudi Sudanai, துதித்து பாடும் கீர்த்தனாய். ராஜாக்களுக்கு ராஜாவே, இருபாதார பலியே, மரித்தெழுந்த தேவரீர் செங்கோ பொன்வெள்ளி மூத்து ரத்னமு எல்லா பூலோகமே மாயு காணிக்கையாக உமக்கே செலுத்த பாடும் இயேசுவே, காணிக்கையாக உமக்கே செலுத்த பாடும் இயேசுவே. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The passage taken for our responsive reading is Psalm 27. Psalm 27. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களுக்கும் என் பகைஞராகிய பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்கையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன்.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கன்னலை மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன். கர்த்தாவே, என் இருதயம் முடித்தல் சொல்லிட்டு உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனை, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாம் நின்ற வண்ணமாகவே நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த அப்போஸ்தல பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். The Apostle Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு இஸ்ரவேலை அரண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுந்தருளினார். பரமண்டத்தில் ஏறி சர்வபிதாவாகி தேவனுடைய வலதுபார்சு விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசாந்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்தொழுகும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஜெபநிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்வோம். The Lord's Prayer. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு ஒரு விதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதலாவது தமிழிலும் பின்பு ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்போம். Now the Bible portion will be read to us both in Tamil and English. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறதென்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன்
ஒளியிலே நிலைத்திருக்கிறான். அவரிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் நான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. The scripture portion is taken from 1 John chapter 2 verse 1 to 11. My dear children, I write this to you so that you will not sin. But if anybody does sin, we have an advocate with the Father, Jesus Christ, the righteous one. He is the atoning sacrifice for our sins, and not only for ours, but also for the sins of the whole world. We know that we have come to know him. If we keep his commands, whoever says, I know him, but does not do what he commands, is a liar, and the truth is not in that person. But if anyone obeys his word, love for God is truly made complete in them. This is how we know we are in him. Whoever claims to live in him must live as Jesus did. Dear friends, I am not writing you a new command, but an old one, which you have had since the beginning. This old command is the message you have heard. Yet I am writing you a new command. Its truth is seen in him and in you, because the darkness is passing and the true light is already shining. Anyone who claims to be in the light but hates a brother or sister is still in the darkness. Anyone who loves their brother and sister lives in the light, and there is nothing in them to make them stumble. But anyone who hates a brother or sister is in the darkness and walks around in the darkness. They do not know where they are going, because the darkness has blinded them. Praise to be the Lord. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே திருமண நாட்களிலே பிறந்த நாட்களை நான் வாசிக்கிறேன். இன்றைக்கு 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜேம் ஹாம்லெட் ரத்னதாஸ் அவர்களும், 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் தீபா ஜேம்ஸ் அவர்களும், அதே தேதியிலே மிஸ்டர் சி கிளாட்சன் அவர்களும், 29ஆம் தேதி பேபி ஏஞ்சல் வில்சன் அவர்களும், இன்னும் அக்டோபர் 1ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெமிமா லிவிங்ஸ்டன் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். இன்றைக்கும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்வின் சகல நன்மைகளை நிறைவாய் தந்து நீங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் தெய்வ கிருபையோடும் அவருடைய அன்பிலே மகிழ்ந்திருக்கத்தக்கதாக உங்களை நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. கர்த்தர் தந்த ஒரு பெரிய கிருபை, அந்த கிருபையிலே மாத்திரம் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம், அசைகிறோம் சுவாமி. அந்த கிருபையினாலே மாத்திரம் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். அது உடைய சுத்த கிருபை என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபைகளை பிள்ளைகளுக்கு நீர் அதிகமாய் கொடுத்து இன்னொரு வருஷத்தை ஆயுசு காலங்களிலே கூடுதலாய் கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற புதிய வருஷத்திலும் நம்முடைய பிள்ளைகள் எல்லா புதிய கிருபைகளையும் புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற ஆண்டவரே நீர் புதுமையாக்கின அத்தனை நன்மைகளையும் நம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல பெற்றுக்கொண்டு இந்த வருஷத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அத்தனை விதமான ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்களுடைய கிருபை நிறைந்த அரவணைக்கும் அன்பின் கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய சிறு குழந்தைகள் இப்பொழுது நம் மனப்பாட வசனம் சொல்வார்கள். Our children will recite memory verse. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். Thank you. I will praise you with an upright heart, that I love your righteous Lord.
I will also depress you not utterly forsake me. God is the stronghold of my life. Psalm 27:1. Amen. Thank you. For he will command his angels concerning you to guard you in all your ways. Psalms 91:11. Amen. Thank you. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. Thank you. We can make our plan, but the Lord determines our step. Proverbs 16:9. Amen. Thank you. Then I would always to when I consider all your comments. Thank you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் யாவரும் அவர்களுடைய இல்லங்களிலே நீங்கள் சுகத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனாலும் இந்த மன்றாட்டு ஜெபத்திலே உங்கள் யாவரையும் அர்ப்பணிக்க வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களிலே முடிந்தால் முழங்காற்படியிட்டு ஆண்டவரை நோக்கி அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெப குறிப்புகள் தவிர உங்களுடைய மனதிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்றால், நன்மைகள் இருக்கும் என்றால், அதையும் இந்த ஜெபவெளியிலே நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். துதியில் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவரே, இந்த நாளை தந்ததுக்காக ஆண்டு கூடான கூடிய நன்றி தாப்பனே. இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவரே, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தீர், அதுக்காக கூடான கூடிய நன்றி ராஜா. உங்களுடைய பிரசனத்திலே வந்ததுக்காக நீர் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக கூடான கொண்டு நன்றி தாப்பனே. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நீர் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாள் ஆண்டவர் தந்திருக்கி, அதற்காக கூடான கொண்டு நன்றி தகப்பனே. தகப்பனே, நாங்கள் ஆண்டவர் ஒரு குடும்பமாக நம்முடைய பிரசங்கத்தில் உட்காரத்துக்கு நீர் ஆண்டவருக்கு உதவி செய்கிறீர், அதற்காக கூட நன்றி தகப்பனே. கடந்த 2 வருடங்களாக ஆண்டவரே, நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் ஆண்டவரே நாங்கள் பாடுபட்டது நீர் நல்லாயிட்டு அறிவியல் தகப்பனே. அந்த பாடுகளில் ஆண்டவரே நீர் ஆண்டவர் எங்கள் கண்மணி போல் வழி நடத்துகிறீ, அதற்காக கூடிய நன்றி ராஜா. அந்த கொரோனா காலத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்களுடைய செட்டின் கீழ் ஆண்டவரே எங்களை வைத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்து வருகிறது, அதற்காக நன்றி தகப்பனே. அந்த கொரோனா நோய் ஆண்டவரே எங்களை பாதிக்காதபடி நீர் ஆண்டவரே எங்களை வைத்து அதற்காக கூடிய நன்றி தகப்பனே. வேக்சின் எடுத்தவங்களுக்கு ஆண்டவரே விஷயமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த கொரோனா நோய் ஆண்டவரே அவங்களுக்கு பாதிக்காதபடி நீர் ஆண்டவரே பார்த்துக்கொள்ளும் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே வேக்சின் எடுக்காத ஆள்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த வேக்சின் எடுக்கணுமா வேண்டாமான்ட்டு யோசிக்கிற அந்த பயம் உண்டு ராஜாவே. அந்த கத்தாவே அந்த பயத்தை நீர் ஆண்டவரே நீக்கிறதுக்காக உதவி செய்யும் கத்தாவே. அந்த வேக்சின் பிரயோஜனமாக இருக்குமா இல்லையா என்று யோசிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய அந்த ஆலோசனையாக அவர்களுக்கு நீர் ஆண்டவர்கள் அவங்களுக்கு கூட ஆண்டவர் பேசுகிறது உதவி செய்யும் தகப்பனே. எல்லாரோட பாடிஸ் ஆண்டவரே விதவிதமாக நீர் ஆண்டவர் சிருஷ்டி வைத்தீர் ஆண்டவர். உமக்கு தெரியும் ராஜாவே அந்த வேக்சின் ஆண்டவரே அவங்களுக்கு தேவையா இல்லையா. பட் ஆண்டவரே அந்த வேக்சின் ஆண்டவரே ஒரு கட்டாயப்படியாக ஆண்டவரே ஒரு கட்டாயமாக ஆண்டவர் போட வேண்டும் என்ற சூழ்நிலை ஆண்டவரே அவருக்கு அந்த பயத்தை நீர் ஆண்டவர் பயத்திலேருந்து நீர் ஆண்டவர் விடுதலை தரும் தகப்பனே. இந்த வேக்சினை போட்டு ஆண்டவரே அவங்களுக்கு காரியத்தை நடக்கிறது நீர் உதவி செய்யும் தகப்பனே. ஆண்டவர் வேலைக்கு போகிற ஆட்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ட்ராவல் பண்ணுற ஆட்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆண்டவரே கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஆட்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த பீப்புள் ஆண்டவரே டெய்லி ட்ராவல் பண்ணுற ஆட்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே இந்த பேண்டமிக் இன்னும் முடியவில்லை, ஆனாலும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையை நாங்கள் அங்கே சொல்லி தான் ஆகணும், நாங்கள் போனால் தான் வேலை நடக்கும்ன்ற அந்த கட்டாயம் ஆண்டவரே வந்து விட்டுருக்கிறது. அது உமக்கு தெரியும் ராஜாவே. ஆண்டவரே அந்த வேலை செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய பிரச்சனை அவங்க கூட இருக்கிறதாக ஜெபிக்கிறோம் தகப்பனே.
அந்த நோய் ஆண்டவரே அவங்களுக்கு பாதிக்காதபடி ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவங்களுக்கு வழி நடத்தும் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே இப்போதைக்கு ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே நோயும் ஆண்டவரே ஃபீவர், கோல்டு, காஃபில் சில வேறு பிரச்சனைகள் ஆண்டவரே சந்தித்து வருகிறார்கள் தகப்பனே. அந்த சிக்னஸ்லேருந்து ஆண்டவரே நீர் ஆண்டவர்கள் விடுதலை தாரும் தகப்பனே. ஆண்டவரே எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க தகப்பனே, அவங்க காய்ச்சல் இருக்காங்க, ஃபீவர், கோல்டில் இருக்காங்க, கஃபில் இருக்காங்க, மெனி அதர் டிசீஸஸ் லார்ட். அந்த டிசீஸ்லேருந்து அந்த நீர் அவர்கள் விடுதலை தருகிறேன். அதற்காக கூட எனக்கு நன்றி தகப்பனே. அதே போல் தகப்பனே, நான் இந்த சர்ச்சோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்த சர்ச் ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவைகளை நீராண்டவரை சந்தித்து வருகிறேன். அதுக்காக கூட கோடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே, வீட்டிலிருந்து வெளியே செல்லாதபடி இந்த காரணம் இருந்தாலும் தகப்பனே, அந்த வீட்டு காரியங்களை நீராண்டவரை சந்தித்து வருகிறேன். அதற்காக கூட கோடி நன்றி தகப்பனே. எத்தனையோ கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இன்னும் இருக்குது தகப்பனே. ஆண்டவரே, அவருக்கு தேவை நீர் ஆண்டவரை சந்தித்து வருகிறேன். அதற்காக கூட கோடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அந்த நோய் ஆண்டவரே எந்த வீட்டையும் ஆண்டவரே அணுகாதபடியாக நீர் ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. மீண்டும் தகப்பனே, இந்த பேண்டமிக்னால் ஆண்டவரே எத்தனையோ ஜாப்ஸ்கள் ஆண்டவரே பிஸ்னஸ் ஆண்டவரே ஸ்டாப் ஆகிட்டு எல்லாருக்குமே நாங்கள் தெரியும் தகப்பனே. அந்த பிஸ்னஸ் திருப்பியாக ஆண்டவரே ஒரு நல்லபடியாக ரன் பண்ணுறதுக்காக நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை திருப்பி ஆண்டவரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து ஆண்டவரே நீர் தருகிறது. அதற்காக கூட கூடிய நன்றி தகப்பனே. இன்னும் தகப்பனே, தூரத்தில் இருக்கிற எங்கள் சர்ச் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆஸ்திரேலியாவுக்காக ஜெபிசிங் தகப்பனே. கனடாவில் இருக்கிற அந்த அவங்க அக்காவை ஜெபிக்கிறேன் தகப்பனே. மை பிரின்ஸ்லி பிரதர் அவனும் எங்கேயோ இருக்கான் தகப்பனே. there are many people, oh Lord, எங்கேயோ இந்தியா, நாட் இன் மகாராஷ்டிரா, பட் எங்கேயோ வெளியே இருக்காங்க தகப்பனே. ஆண்டவரே, அந்த ஸ்டேட்லேயோ அந்த கண்ட்ரிலேயோ இருக்கும்போது ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை அவங்க கூட இருக்கிறதாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. யூ ஹேவ் பின் டேக்கிங் கேர் ஆஃப் தெம் லார்ட். தேங்க்யூ ஃபார் தேட் லார்ட். நான் விசேஷமாக இன்னும் ஆண்டவரே அந்த மிஷினரிஸ்க்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எத்தனையோ மிஷினரிஸ்கள் ஆண்டவரே இந்த கொரோனா காலத்தில் ஆண்டவரே உள்ளே செய்யாதபடி ஆண்டவரே வருமானம் இல்லாதபடி, அட் த சேம் டைம் அந்த வசனத்தை ஆண்டவர் யாருக்கும் சொல்லாத முடியாமல் இருக்காங்க தகப்பனே. அந்த வசனத்தை ஆண்டவரே திரும்பவும் சொல்லதுக்காக நீர் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. நான் அந்த மிஷினரிஸ்க்காக ஆண்டவரே விசேஷமாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களோட மிஷினரி ஆண்டவரே நீர் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சபடி ஆண்டவரே அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நீர் ஆண்டவர் உதவி செய்து அதுக்காக கூட நன்றி தகப்பனே. மீண்டும் ஆண்டவரே அந்த நம்மளோட கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ்க்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே இந்த ஆலயத்தை ஆண்டவரே ஓப்பன் பண்ண பெர்மிஷன் இன்னும் கிடைக்கல தகப்பனே. அந்த சர்ச் ஆண்டவரே ஓப்பன் பண்ணதுக்கு ஆண்டவரே ஒரு பர்மிஷன் நீர் ஆண்டவர் உருவாக்கி தாரும் தகப்பனே. நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்திலே வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதிக்கதாக நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கருணை தாரும் தகப்பனே. மீதியின் வேலை தகப்பனே உம்முடைய கருளை தருகிறேன். காத்துக்கொள்ளும் ஏசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. நாம் யாவரும் கர்த்தருக்குள்ளாக சுகத்தோடும் தெய்வத்தினுடைய கிருபைகளோடும் ஜீவனோடு இருக்கிறோம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவர். அவர் நமக்கு அரணும் துருகமும் கோட்டையும். அவர் நமக்கு உற்ற துணையுமாக இருந்து உலகத்தின் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே சுகவீனங்கள் வந்திருக்கிறது, பலகீனங்கள் வந்திருக்கிறது, நாம் சோர்ந்து போயிருக்கிறோம், பல நம்மை சார்ந்தவர்களை இழந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் சமயத்திற்கேற்ற சகாயராய் நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். அவருடைய நடத்துதலை நினைக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த அற்புதமான நடத்தல நம்ம மனசுல நினைவுல கொண்டு வந்தவர்களாக இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆண்டுடைய வசனங்களை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் சந்தோஷமாயிருக்கும்படியாக உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற செய்திக்குள்ளாகவே நாம் கடந்து செல்வோம். அதை நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கல்ல தொடர்ச்சியான ஒரு செய்தி. ஒவ்வொரு
கர்த்தருடைய அந்த நாளிலும் கற்றுக் கொடுக்கிற அந்த அவர் கொண்டு வருகிற செய்தியை நாம் கேட்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. இந்த வேதாகமத்திலே அத்தனை சத்திய வசனங்களை ஆண்டவர் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக. நிச்சயமாக இந்த வசனங்கள் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். வசனங்களினாலே நாம் தேற்றப்படுகிறோம், வசனங்களினாலே நாம் மாற்றப்படுகிறோம். அந்த வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக என்னைக்கும் இருந்து வருகிறது. கர்த்தருடைய வசனங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின்படி நாம் முற்றிலும் அன்பு கூறுவர்களாலே நாம் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கிறோம் என்கிற வாக்கியத்தின் அடிப்படையிலே we are on the serial sermon. We have been listening to the serial sermon from the thought that our God has given for the past few months from Romans chapter 8 verse 37. We are called by our God Almighty to be conquerors, conquering world, conquering the sin, conquering Satan, and ultimately conquering everything to meet our Lord, to prepare ourselves to meet our Lord. And that is the ultimate purpose of we being the children of God, not we being in a religion called Christianity. We are all children of God. Once we are children of God, God is ready to take all of us along with him when he comes back again. If his second coming delays, we must be ready always to face the death. That is the ultimate end of this world. And after that, God has promised us with new blessings. New blessings. With that faith, we are living in this world as children of God. நிச்சயமாக நாம் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்காண்டோம். If we are children of God, we are all conquerors. We are all conquerors. So அப்ப நம்ம conquerors are overcomers. So அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவர்களை கர்த்தருடைய வருகை பிந்துமானால் நம்முடைய மரணம் முந்தலாம். அவருடைய வருகை முந்துமானால் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஸோ அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஆக இந்த உலகத்தையும் பிசாசையும் பிசாசின் தந்திரங்களையும் பாவத்தையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நிறைய சத்தியங்களை வார வாரம் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். அதுல முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயங்கொள்ளுதலாக இருப்பதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் நமக்கு என்று என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதுல 3வது சர்வாயுத வர்க்கத்துல நாம் இருக்கிறதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே முதலாவது சர்வாயுத வர்க்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியம் என்னும் கச்சை. 2வது சர்வாயுத வர்க்கம் நீதி என்னும் மார்க்கவசம். 3வது சர்வாயுத வர்க்கம் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷத்திற்குரிய சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அதைத்தான் கடந்த வாரத்திலே சுருக்கமாக சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்தின் அனுபவத்தூடாய் நாம் எப்படி கடந்து வர வேண்டும் என்பதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். So far we have seen 3 armor of God. One is the loins girded of truth. Another is the breastplate of righteousness. And the third one is the sandal of the gospel of peace. அப்போ 3 விதமான ஆயுதங்களை சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நாம் இதுவரை சிந்தித்திருக்கிறோம். சரி, 3வது சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். நிறைய கவனிங்கள், இங்க பாதரட்சைகள் என்று சொல்லப்படவில்லை, பாதரட்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு முக்கியமான ஆழமான சத்தியத்தை இங்கு வலியுறுத்துகிறது. அப்போ சுவிசேஷம் என்பது ஒரே ஒரு சுவிசேஷம். There is no one more gospel. There is only one gospel, which is about our Lord Jesus Christ, which is about our salvation, which is about our future. ஸோ இந்த காரியங்களை குறித்து ஆல்ரெடி நாம் என்ன செய்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். அப்போ இதுல கடந்த வாரத்தில் சுவிசேஷம் என்றால் என்ன,
மூன்றே வார்த்தைக்குள்ளாக உள்ளடக்கி அருமையான பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதினை குறித்து நாம சிந்திச்சோம். within 3 word or 3 statement, Paul has given a right definition for the gospel. What is gospel? What does it mean by gospel? அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? மூன்றே ஒரு வார்த்தை. என்னதெல்லாம்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். One is he died for our sins. அடுத்தது according to the scripture he died for our sin. அடுத்ததாக இரண்டாவதாக according to the scripture he was buried. He was buried. Right. மூன்றாவது என்னது? அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இரண்டாவது என்னது? அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக. சரி, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். He died for our sin and he was buried for our sin. Right. மூன்றாவதாக he rose again. The third one is resurrection of our Lord Jesus Christ. He rose again from the dead. He rose again from the dead. So death could not hold our Lord Jesus Christ in coming to life. மரணத்தினால் அவரை கட்டக்கூடாமல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே உயிர்த்தெழுந்ததுனாலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அப்புறம் அவர் வருகிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். இப்ப இந்த உலகத்துல நமக்கு இதுதான் நல்ல செய்தி. இந்த 3 நாளே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள் என்னது இந்த உலகத்துல உண்டு என்பது நமக்கு தெரியும். இந்த 3 காரியங்கள்னாலே நமக்கு ஆண்டவர், அப்போ அந்த சுவிசேஷம் என்கிறதான இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு சொன்னேன். போன வாரம் சொன்னேன், we have to experience, we have to go through the experience of becoming gospel itself. நம்ம அந்த அருமையான சுவிசேஷமாகவே மாறுகிற ஒரு அனுபவத்தோடு கூட கடந்து வர வேண்டும் என்று சொன்னேன். It is not just knowing through our knowledge about the gospel, it is just experiencing, just putting the gospel in our life, putting the gospel in our life in practice. அப்போ நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி சுவிசேஷத்தை நம்முடைய பாதரட்சையாக தரித்துக் கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அவரோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம். அந்த சமாதானத்திற்குரிய சுவிசேஷத்தை நம்முடைய பாதரட்சியா நாம் போட்டுக்கொள்ளும் பொழுது நாம் ஜெயம் கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். We are ready to overcome by wearing the sandal of the gospel of peace. Gospel of peace, so that we may prepare ourselves to meet the Lord. So that we may prepare ourselves to face if the coming of Lord delays, we may be prepared to face the death. So in that way, we can be prepared always. We have to be prepared always to face the Lord by overcoming, by wearing all this armor of God. So இப்படிப்பட்ட ஒரு அருமையான செய்தியை நாம் கேட்டோம். சரி, இப்போ முதலாவது மரணம். அந்த மரணத்தின் சாயலிலே நாம என்ன செய்யணும்? இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரத்துல என்ன செய்யணும் யோசித்தோம். அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளாக how can I come across the experience of putting ourselves death along with Christ and putting us along with the burial of our Lord Jesus Christ, putting ourselves along with the resurrection of our Lord Jesus Christ. நம்ம என்ன செய்யணும்? இப்போ எப்படி என்னத்தெல்லாம் மறிக்க கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க செத்து போங்கன்னு சொல்றாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சாக கொடுக்க வேண்டிய சில அம்சங்கள் உண்டு. there are some few aspects we have to put to death in our life. நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்றதை மாத்திரம் இன்னைக்கு நாம் சிந்திச்சுட்டு அப்புறம் உயிரோடு கூட எழுந்திருக்கிறவர்களாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது இல்லையா? மறிக்க கொடுக்கிறோம், அதுவே ஒரு பெரிய கடினமான ஒரு காரியம். அடக்கம் கொடுப்பது அதை விட ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கூடாத ஒரு காரியம் அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையில. அதுக்கப்புறம் உயிரோடு கூட எழுந்திருப்பது என்பது அதை விட ஒரு கடினமான காரியமா நம்முடைய வாழ்க்கையில தோண போகிறது. அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல? மறிக்க கொடுப்பதும் நமக்கு கஷ்டம்,
அடக்கம் பண்ண கொடுப்பதும் நமக்கு கஷ்டம். உயிரோடு கூட நித்திய ஜீவனுக்கு நீதிக்கென்று விழித்திருப்பதும், நீதிக்கென்று உயிரோடு கூட எழுந்திருப்பதும் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமா இருக்கும். சோ இப்படி ஒரு சங்கடம் இதுல இருக்கோ, அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொல்லிட்டா உலகத்தோடு கூட நம்ம ஒத்து போயிடும். We find it difficult to put ourselves with the gospel, to die along with Christ, to be buried along with Christ, and to rise again along with Christ. We find it very difficult to put on some of the aspects along with Christ to death, and put on some of the aspects along with Christ to put to burial, and to put on some of the aspect to death and burial, and rise again with the newness of life. And in the three experience, we find it very difficult. That is why most of the preachers nowadays, pastors nowadays, try to preach or make Christianity or make Christian living very easy by teaching the gospel of prosperity. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்கு கருத்துல கொண்டு உங்களை என்னையும் நம்முடைய சில மறிக்க கொடுக்க வேண்டிய காரியங்களை மறிக்க கொடுப்பதற்கும், அடக்கம் பண்ண கொடுக்க வேண்டிய காரியங்களை அடக்கம் பண்ண கொடுப்பதற்கும், உயிரோடு கூட எழுந்திருந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை போதிக்காதபடி இன்னைக்கு ஜபித்து விட்டால் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்துவிடும் என்று சொல்லி எங்களை போன்ற போதகர்கள் இன்றைக்கு பிரசங்கித்து கிறிஸ்தவத்தை, கிறிஸ்தவ ஜீவியத்தை, கிறிஸ்தவனாய் வாழ்வதை லெகுவாக்கி விட்டார்கள். எப்படி? உலகத்தோடு கூட ஒத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆடம்பரங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆச்சாரங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான வழிபாடுகள், இல்ல அநேக சமயங்களில் இருக்கக்கூடிய கருத்தியல்களும் உண்மைகளும் அங்கே போதிக்கப்படுகிற காரியங்களும் கிறிஸ்தவத்துக்குள்ளாக உள்வாங்கப்பட்டு அதை நம்ம வாழ்க்கையில பழகி கொண்டே இருக்கிறோம், அதை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கை என்ன செய்யுது? நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியமானது லெகுவாக்கி கொள்றோம். இத லெகுவாக்கி கொள்றோம். We ourselves make Christian living very easy. ரொம்ப லெகுவாக்கி கொள்றோம். ஆனா ரொம்ப கஷ்டமானதுங்கிறது நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். முதலாவது, நான் மறிக்க கொடுத்து அடக்கம் பண்ணப்பட வேண்டிய காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவம். 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதை ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்கிறேன். 1 பேதுரு 2:24 அதிகமா எனக்காக வாசிப்பார்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Can you please read it, Ayirama? He himself bore our sins. He himself bore our sin in his body. In his body. On the cross. On the cross. So that we might die to sins. Listen carefully. So that we may die to sin and live for righteousness. The first aspect we have to put to death is the sin that we have confessed when we accepted our Lord Jesus Christ. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களிலே நாம் அறிக்கையிட்ட பாவங்கள் உண்டு இல்லையா? அது போக நாம் அவ்வப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் நம் மனுஷிய பாவ ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறதுனால அவ்வப்பொழுது செய்கிற அந்த பாவங்களை அறிக்கையிட்டு இருப்போம். அந்த அறிக்கையிட்ட பாவங்களும் கடந்த வாரத்தில் சொன்னது போல அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து விடாதபடி, இல்ல அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து விடாதபடி அதை கொன்றுவிட வேண்டும். Just to kill the sin which we have confessed with our Lord and taken the forgiveness of sin from our Lord Jesus Christ. இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பின்பாக அறிக்கையிட்ட பாவம். Why I am saying this? After we confess our sin,
He forgives our sins. Once He has forgiven our forgive our sins, what happened? He forgets. That is the beauty of our Lord Jesus Christ. He forgets. He forgets. But we remember it. We always keep alive the sin which we have confessed just now. இப்ப நம்ம அறிக்கையிட்ட பாவத்தை அவர் மன்னித்து மறந்துற தேவன். அதான் அதுல ஒரு விசேஷம். என்ன அழகான தெய்வம் பாருங்களேன். நாம செய்த பாவத்தை நாம ஞாபகம் வச்சிருப்போம், அறிக்கையிட்ட பாவத்தை ஞாபகம் வச்சிருப்போம். அது நம்ம மெமரியில அப்படியே உட்கார்ந்து இருக்கும் இல்லையா? ஆனா ஆண்டவர் அதை டெலிட் பண்ணிடுவார். என் பிள்ளை என்ன செய்யறான்? பாவத்தை அறிக்கையிட்டா அவனுக்கு என்னுடைய ரத்தத்தினாலே பாவத்தை நான் என்ன செய்துட்டேன்? கழுவி சுத்திகரிச்சிட்டேன். இனி அது நினைக்கப்படுவதில்லை. நாம் செய்த பாவங்கள் நினைக்கப்படுவதில்லை. The sin which we have confessed will not be remembered by our Lord, but remembered by you and me. And that is due to our sinful nature, which is recorded already. But God will always delete it from His mind. He will not remember again. அதனாலதான் மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ பாவத்தை மறந்துடணும். செய்த அறிக்கையிட்ட பாவத்தை மறந்து இனி பாவம் செய்யக்கூடாது. அப்படி கொலை செய்ய கொடுத்துடணும் ஆண்டவரோடு கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிக்க கேட்டோம். ரெண்டாவது, அவரோடு கூட நம்ம என்ன செய்யணுமா? பாவத்தை அறிக்கையிடணும்னு சொன்னேன். பாவத்தை அதை கொன்னு அதை அடக்கம் பண்ணிடணும். These are the things we have to kill it or put to death and bury it. சரிதானா? One is sin. ரெண்டாவது, நம்முடைய பழைய பாவம். நம்ம ஏன் இதெல்லாம் நினைக்கிறோம்? Why do we remember all the sin which we have committed? We have confessed with the Lord when we accepted Him. That is due to our sinful nature, our old nature. நம்ம இயல்பாகவே பாவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பாவ கரைகள் நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த பாவ கரைகள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பின்பு மீண்டும் அந்த பழைய மனுஷன் ஒழிந்து போகாதபடி நம்ம என்ன செய்யறோம்? வச்சுட்டு ஆண்டவர் பாவங்களை என்ன செய்துட்டாரு? சுத்திகரிச்சிட்டாரு. ஆனா பழைய இயல்பை அழிக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. வாசிக்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம். எனக்கு எல்லாம் தெரிந்த வாக்கியங்கள்னா ரொம்ப புதுசா ஒண்ணும் நம்ம சொல்ல போறதில்ல. அப்போ 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல விதமாக வாசிக்கிறோம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நாம பாவத்தை அறிக்கைட்டு இருக்கோம்னா நம்முடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில அறைஞ்சிச்சு. அவர் எப்படி மரித்தார்? சிலுவையில மரித்தார். அதுல சிலுவையில அறைஞ்சிச்சு. Can you please read Romans chapter 6 verse 6? For we know that our old self was crucified with Him, so that the body ruled by sin might be done away with, that we should no longer be slaves to sin. Okay, right. Thank you. அப்ப நம்ம we put our old nature, old man, to death along with Christ on the cross, so that our old nature will not lead us to commit sin again. பழைய மனுஷனை சிலுவையில ஒப்பு கொடுக்காதவரை நாம மறுபடியும் பாவம் செய்ய போனோம். என்றைக்கு நம்முடைய பழைய சுபாவத்தை சிலுவையில கொலை செய்யப்பட அவரோடு கூட ஒப்பு கொடுத்துடுறோமோ நிச்சயமாக அதை அடக்கம் பண்ணவும் ஒப்பு கொடுத்துடுறோம். அப்போ பழைய சுபாவத்தை, பழைய இயல்பை, பழைய ஜென்ம சுபாவத்தை இயேசுவோடு கூட சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்து நம்ம இயேசு எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல அந்த பழைய மனுஷனையும் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அதை இன்னும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாமே நமக்கு தெரிந்த வசனங்கள். முதலாவது பாவத்தை சிலுவையில அவரோடு கூட மரிக்க ஒப்பு கொடுத்துடணும். அப்புறம் நம்முடைய பழைய மனுஷன், the sin and sinful man and sinful nature or old nature, இதெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கூட மரிக்கவும்
அடக்கம் பண்ண போன ஒப்பு கொடுத்துடணும். Then again, Ephesians chapter 2 verse 14 to 16, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து, அடுத்த சட்டத்திட்டங்களாகி நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, அடுத்த வாக்கியத்தை கவனிங்கள், பகையை சிலுவையிலே கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப மூன்றாவது கொல்ல ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகை. Can you please read Ephesians chapter 2 verse 14, 15, 16? For he himself is our peace, who has made the two groups one, and has destroyed the barrier, the dividing wall of hostility, by setting aside in his flesh the law with its commands and regulations. His purpose was to create in himself one new humanity out of the two, thus making peace, and in one body to reconcile both of them to God through the cross, by which he put to death his hostility. Okay. In NIV, the word called hostility is used. If you read from KJV or King James Version Bible, you'll find the enmity, the word called enmity. The third thing we have to put to death, the third aspect we have to put to death and put to the burial along with Christ is the enmity, which has divided the people into two groups. The very purpose of Jesus Christ coming into this world is to kill, to destroy the enmity between two groups and make the two groups into one by reconciling both of them. அப்போ இருதரத்தாரையும் பகையை கொன்று என்ன செய்திருக்கிறார், உண்டாயிருக்கிறார். இப்ப அநேக வழிகளில் நமக்கு ஒருவேளை உலகத்துல நம்ம பாக்குற மாதிரி, மனுஷன் பாக்குற மாதிரி நிறைய தப்புகளை பண்ணாம இருக்கலாம். ஆனா மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரியாம நிறைய பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, மனித கண்களுக்கு, என் குடும்பத்தின் கண்களுக்கு, என் மனைவியின் கண்களுக்கு, என் பிள்ளைகளின் கண்களுக்கு, கண்களின் பார்வைக்கு மறைச்சி நிறைய பாவங்களை நான் செய்துட்டு இருக்கிறேன். அந்த பாவங்கள் என்னென்ன அப்படிங்கறது ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொண்டே வருகிறார். அதெல்லாம் நான் என்ன செய்யறேன், நான் அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறேன். அப்போ பகை என்கிறதான ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்குது, யாருக்குன்னே தெரியாது. ஒண்ணு வேண்டாம், ஒரு ஆளுக்கு உள்ளத்துல என் மேல பகை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவரை சீண்டி விட்டா போதும், கொஞ்சம் கோபப்படுத்தி விட்டாச்சுன்னா போதும். அவர் என் மேல பகை வச்சிருக்காரா, இன்னும் நான் அவரோடு கூட இருந்த உறவுல நான் அதை மன்னித்து மறந்துட்டாரா, ஏதாவது என்னைக்காவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். இன்னைக்கு நம்மகிட்ட உள்ள பிரச்சனை என்னதுன்னா, இதுக்கு முன்னால நடந்த பிரச்சனைகளை மறுபடியும் பிரச்சனை வரும் பொழுது ஞாபகப்படுத்தி இருந்தோம் என்றால் அதை இன்னும் மறக்கலன்னு அர்த்தம். சரியா? அப்போ பகை என்ன செய்யுது, we make the enmity live in our life. அப்போ பகை என்ன செய்யறோம், உயிரோட்டம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில வச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் ஏற்கனவே சகோதரன் சகோதரியோ மன்னிப்பு கேட்டதை மறக்காம நம்ம என்ன செய்யறோம், ஞாபகம் வச்சிருக்கிறோம். அப்ப இன்னும் பகை கொல்லப்படலைன்னா எனக்கும் என் குடும்பத்துல, எனக்கும் என் சகோதரிக்கு, எனக்கும் என் சகோதரனுக்கும், எனக்கும் என் திருச்சபைக்கு, எனக்கும் என் சமூகத்திலையும் பிரச்சனைகள் எப்பொழுது என்ன செய்யும், உண்டாயிக்கொண்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும், பகைய கொன்றணும் இயேசுவோடு கூட. பகையை என்ன செய்யணும், இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணிடணும். முடிச்சிட்டோமா? சரி, அடுத்ததாக நாலாவதாக என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலக வழிபாடுகள். கொலோசியன்ஸ் chapter 2 verse 20. கொலோசியன்ஸ் chapter 2 verse 20 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. என்ன இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே
அழிந்து போகுமே. அப்போ உலக வழிபாடுகள் நிறைய வச்சிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. நிறைய வழிபாடுகள் மற்ற சமயங்களிலிருந்து என்ன செய்யறோம், நம்ம அடாப்ட் பண்ணி கூட நம்ம வச்சிருக்கிறோம். பண்பாட்டில இருந்து வந்த நிறைய விஷயங்கள், கலாச்சாரத்திலிருந்து நிறைய விஷயங்கள், மற்ற சமயங்களிலிருந்து நாம் வந்திருக்கிறதுனால அங்க இருந்து நிறைய கொண்டு வந்த விஷயங்கள். நீங்க வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக அந்நிய தெய்வங்க வணக்கத்தையும் தெய்வங்களும் அந்நிய தெய்வ வணங்குறவங்களும் உள்ள வந்து விடாதபடி காப்பதுல ரொம்ப கவனமா இருந்தார். ஆனா அதுலதான் இவர்கள் இச்சிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அடிக்கடி தேவனுக்கு விரோதமாக எழுந்து அவருடைய கோபத்தை வாங்கி கட்டி கொண்டார்கள். இன்னைக்கு இஸ்ரவேலுங்கிறதான ஒரு நாடு அல்லது சந்ததி இல்லாமல் அப்படியே சிதறப்பட்டிருப்பதற்கு காரணமே இப்படிப்பட்ட அந்நிய வழிபாடுகளும் பழக்கங்களும் உள்ள வந்ததுனால. வாசிமா கொலோசியர், can you please read Colossians chapter 2:20? Since you died with Christ, to the elemental spiritual force, to the elemental spiritual forces of this world, why as though you still belong to the world? Next verse. Do you submit to its rules? Do not handle, do not taste, do not touch. These rules which have to do with things that are all destined to perish with use and based on merely human commands and teachings. So spiritual forces of this world. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean by spiritual forces of this world? See, to edify in our spiritual life, we think we are edified by all those things. There are many teachings that has come from the very mind of man, apart from this word of God. இந்த வேதாக வசனங்களுக்கு அப்பாற்பட்டு மனித கற்பனைகளினாலே வந்த நிறைய சமய கொள்கைகள், பழக்க வழக்கங்கள், சில பழக்க வழக்கங்கள். Some of the spiritual things are adopted from other religions. Some of the spiritual things are adopted from the culture. Some of the spiritual forces are adopted from the place where we live, the community. So the world. These are all the teachings of the world. இதெல்லாம் உலகத்தினுடைய காரியங்கள். அது சில நேரங்களில் நமக்குள்ள வந்து ஆண்டவர் விரும்பாத நிறைய வழிபாடுகளுக்குள்ளாக, that will always lead into idolatry and adultery. நிறைய நேரங்களில் உலக வழிபாடுகள், that such kind of spiritual forces which has come from this world will lead us into idolatry as well as adultery. அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் என்னன்னா, those things were found with the Israelites in the Old Testament period, and our God Almighty was very careful in not allowing those things into the community of the called one or set apart one called the Israelites. But what had happened in the history, if you go through the entire history of the Israel, you'll find every now and then God always, through many prophets, through many Christian leaders and patriarchs and all, he was always was saying that those worldly things doesn't corrupt this community of the called one or the Israelites. But Israelites, they allowed everything which our Lord has prohibited into them. But what had happened in the history? Wrath of God. They faced a lot of wrath of God and destruction. Now, the entire community is scattered all over the world. அப்போ உலக வழிபாடுகளை நான் இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தேன், உலக பழக்க வழக்கங்களை இன்னும் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்ன நடக்கும்? நான் இன்னும் அந்நிய தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். தெய்வங்கள் அல்லாதவைகளை வழிபட்டு கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அதனால இது எல்லாத்தையும் கொன்றணும்.
இது எல்லா பழக்க வழக்கங்களையும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். இயேசுவோடு கூட சிலுவையில் அடிச்சிடணும். இயேசுவோடு கூட மரிக்க ஒப்பு கொடுக்கணும். இயேசுவோடு கூட மரிக்க ஒப்பு கொடுக்கணும், அடக்கம் பண்ணிடணும். அது இனிமே வரக்கூடாது. சரிதான். 4 காரியங்கள் சொன்னேன். 1 பாவம், பழைய மனுஷன், பகை, வழிபாடு. சரியா? வழிபாடு, பழைய உலக வழிபாடு, sin, sinful nature, split or the enmity or sinful ways, that is the worldly ways, the forces of the or the teachings of the world which is adopted into Christian life. இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? ஆண்டவரோடு கூட சாக ஒப்பு கொடுத்துடணும், மரிக்க ஒப்பு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இப்போ உயிரோடு கூட எழுந்திருக்கணும். அது என்னன்றதை மாத்திரம் வேகமா சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது உயிரோடு கூட எழுந்திருக்கிறதுனா என்ன? ஒன்னும் இல்லைங்க. அவரோடு கூட உயிரோடு கூட நீதிக்கென்று நம்ம மறுபடியும் வாசிக்க கேட்போமே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுருடைய 2ஆம் அதிகாரத்தை மறுபடியும் வாசிப்போம். அழகா பேதுருவானவர் அங்கே சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. 2 விஷயம். 1, பாவத்துக்கு செத்து போயிடணும். That is the very purpose of God taking our sin on him. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டதனுடைய மேலான நோக்கமே so that we may die for our sin. We also die along with Christ for our sin. நாம அவரோடு கூட பாவத்திற்கென்று முற்றுப்புள்ளி வைக்கிறது, பாவத்திற்கென்று மரித்து என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்புறம் நீதிக்கென்று என்ன செய்யணும்? பிழைத்திருக்கிறோம். When we rise again along with Christ in his resurrection, what happened? We rise again into a new life of righteousness. அப்போ அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பாக நீதிமான்களா எழுந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். We come to life along with Christ as righteous. அதுதான். Can you please read it again? 1 Peter chapter 2 verse 24. மறுபடியும் வாசிக்க அருமையான மகளை கேட்டுக்கொள்கிறேன். பாவத்திற்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்க முடியாதான் அவர் நம்முடைய பாவங்களை தம்மேல் சுமந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். He himself bore our sins in his body on the cross, so that we might die to sins and live for righteousness. By his wounds you have been healed. What does it mean by dying with Christ and burying ourselves and our sin along with Christ and rise again along with his resurrection for a righteous living? ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு நாம என்ன செய்யணுமா? அவரோடு கூட. நிறைய பேர் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டுறோம், அடக்கம் பண்ணிடுறோம், எல்லாம் பண்ணிடுறோம். ஆனா நீதியான காரியங்களை செய்யறோமா இல்லையா? அப்படி செய்யலன்னா இன்னும் அவரோடு கூட நீதியாய் வாழ்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கல. அது அப்படி சொல்லணும்னா உயிரோடு கூட எழுந்திருக்க ஒப்பு கொடுக்கல. இப்ப நிறைய கிறிஸ்தவ ஜீவியத்துல உயிரோடு எழுந்திருக்கல, எல்லாம் செத்து போய் தான் இருக்கும். எல்லாம் செத்து போய் தான் இருக்கும். Dead Christians. All are dead Christians. Died along with Christ, buried along with Christ. But when it comes to coming into life again, or rising again, or to be resurrected again, we are not yet resurrected for a righteous living. நல்ல நீதியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்னும் எழுந்திருக்கலன்னு அர்த்தம். What does it mean by rising again for a righteous living from the dead? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிள் செய்தி தான், சிம்பிள் சத்தியம், வெரி எளிமையான சத்தியம். என்னன்னு பாத்தீங்கன்னா இனி பாவம் செய்யக்கூடாது. இனி என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அவ்வளவுதான். Sin, not by not committing sin again. That is rising again along with Christ in his resurrection. அவருடைய உயிர்த்தோடு கூட எழுந்ததுன்னா என்ன அர்த்தம்? இனி பாவம் செய்யாது. சரி, இப்போ நான் வேத பாடமாக வாசிக்க கேட்ட அந்த பகுதியில 10 காரியங்களை உங்களுக்கு ஜஸ்ட் காமிச்சிட்டு அதை விளக்கம் பண்ணோம்னா நமக்கு நேரம் இன்னொரு 10 மணி நேரம் ஆகும். அதனால அதுக்குள்ள போகல. நான் என்னன்றதை மட்டும் காமிச்சிடுறேன். ஒருவேளை இதுல ஏதாவது விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்படும் என்றால் அடுத்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து. இப்ப என்னோடு கூட திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம்
2ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பித்தீர்கள். முதல் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வனானால் நீதிபதியாகிய கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவார். சரி, இப்போ இந்த செகண்ட் சாப்டரை எழுதும்போது, 2வது இதை எழுதும் பொழுது என்ன சொல்றாரு யோவானுங்க? நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. There is a beautiful guidelines given in this chapter, that is 1 John chapter 2, which we have just heard in the scripture reading. It talks about John the disciple is helping the church and helping you and me to not to commit any sin, again and again. அப்ப மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு இங்க அழகான ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கிறார். I am going to find 10 commandments from this chapter which will help us not to commit sin again. That will help ourselves to keep the sin away from us, so that we can lead a holy and righteous life. If we lead a holy and righteous life, that means we are risen again along with Christ in his resurrection. Right? சரியா? Where the gospel is fulfilling. Where the gospel fulfills. Right? என்னெல்லாம்ன்றது வேகமா சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் வசனம் மட்டும் வாசிமா. My dear children, I write this to you so that you will not sin. So that you will not sin. Okay, beautiful. But if anybody does sin, we have an advocate with the Father, Jesus Christ, the righteous one. போதுமா? தேங்க்யூ. ஸோ பாருங்க, 10 காரியங்களை சொல்லிட்டு அந்த வசனத்தை மாத்திரம் கோட் பண்ணிட்டு நான் முடிக்கிறேன். விளக்க வேணா அடுத்த வாரம் நான் உங்களோட கூட பாருங்க. முதலாவது, நாம பாவம் செய்யும் பொழுது நாம பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் தேவ கோபாக்கினைக்குள்ளையும் நாம போயிடாதபடி நமக்காக பரிந்து பேசுகிற ஒருத்தர் இருக்கிறார். There is an advocate with the Father. That is our Jesus Christ, who is seated upon the right side of the Father. அப்போ the first beautiful thing, so that we may not commit again, is there is an advocate who speaks on behalf of us, who pleases God Almighty on behalf of us whenever we commit sin. Right? That will help us not to sin again. Right? The first thing, first commandment, or first thing that which will help us not to commit sin. முதல் காரியம், பாவம் செய்யாமல் இருக்கிறத யோவான் கைட் பண்ணும்போது முதல் காரியமா பரிந்து பேசுகிறவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிறத ஞாபகப்படுத்துறாரு. 2வது, ஒரு பாவ நிவர்த்தி நமக்கு இருக்கிறது. There is a guarantee of remedy for the sin committed. அப்ப நாம் செய்த பாவங்களுக்காக there is a remedy. என்னது? பாவ நிவர்த்தி. 2ஆம் வசனத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். என்ன பாவ நிவர்த்தி? இயேசுவானவர் பாவ நிவர்த்தி. இயேசுவானவர் தான் அட்வொகேட். இயேசுவானவர் தான் பாவ நிவர்த்தியா இந்த உலகத்துல இருக்கிறார். He is the atoning sacrifice for our sin. Right? அப்போ பாவம் செய்தோன்ற பயம் நமக்கு வரும் பொழுதுலாம் there is an advocate, there is a remedy, or there is an atoning sacrifice for our sin. Right? The third one is, நாம என்ன செய்யணும்? இனிமே நாம செய்ய வேண்டியது அந்த பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய கற்பனைகளை என்ன செய்யணும்? கை கொள்வர்களா இருக்கணும். ஆண்டவருடைய கற்பனைகளை 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 4வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகை. என்னது? தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் சகோதரனை பகைக்காதபடி மாறாக அவனை நேசிக்க பழகணும். அப்போ நம்ம தான் பகையை அங்க சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்து, கொல்ல ஒப்பு கொடுத்து, அடக்கம் பண்ண ஒப்பு கொடுத்துட்டோம்னா இந்த விஷயத்துல நம்ம தவிச்சிடணும். பகையை மறுபடியும் உள்ளத்துல கொண்டு வந்துட்டோம். என்ன கோபம் வந்தாலும் சரி, இல்லை என்னதான் நம்மலாம் சிலர் சொல்லலாம், எனக்கு ரொம்ப கோபம் வரும். என்னதான் கோபம் வந்தாலும் பாவம் செய்து விடாதபடி நீங்க உங்களை பாதுகாத்து. அதான் முக்கியமானது.
எப்படிப்பட்ட பாவத்தை செய்யறோம்? அதிகமா பகை என்கிறதான பாவம் கோபத்தினால அதிகமா வந்து விடுகிறது. அதனாலதான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. The fourth one is enmity. Now we should not keep enmity, or we should not bring back the aspect of enmity and to life. Fourth one, which you will find in verse 9. Right. அடுத்ததாக or hatedness, enmity or hatedness. Right. ஐந்தாவது காரியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வேத வசனம். தேவனுடைய வசனம் நமக்குள்ள என்ன சொல்லி எப்பவும் நிலைச்சிருக்கணும். ஆல்வேஸ் the word of God should be found within us. The word of God always lives in us. When the word of God always lives in us, the word of God will help you to not to commit sin. பாவம் செய்யாதபடி கர்த்தருடைய வசனம் என்ன பாதுகாக்கும். கர்த்தருடைய வசனம் என்ன பாதுகாக்கும். ஏழாவது விஷயம், அஞ்சாவது விஷயம் சொன்னேன். அடுத்தது நமக்கு பாவம் செய்ய அதிகமா தூண்டுற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலகமும் உலகத்துல நம்ம அதிகமா நேசிக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள விஷயங்களை நம்ம நேசிக்கிறோம். நம்முடைய கண்களுக்கு எல்லாமே ஃபேன்சியாவே இருக்கும். It looks very fancy. The things of the world always looks very fancy to us. We are so much attracted to all those things. நிறைய நேரங்கள்ல when we during the rainy season or any season, when we switch on the light and the light is on the whole night, always the insects that will come towards the light. Yeah. அதே போல we are attracted towards the world. It looks fancy, it looks bright. இதெல்லாம் உலகமும் உலகத்திலையும் அழிந்து போகும்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். உலகத்துல நம்ம அன்பு வச்சிருந்தோம், உலகத்தின் காரியங்கள்ல அன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமா பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் சரீரத்து மேல நான் அன்பு வச்சிருந்தேன், என்னுடைய சரீர உணர்வுகள் மேல நான் அன்பு வச்சிருந்தேன், வேற ஏதாவது காரியங்கள் மேல அன்பு வச்சிருந்தேன், அல்லது உலகத்தினுடைய பொருட்கள் மேல அன்பு வச்சிருந்தேன், உலகத்தினுடைய பதவிகள் மேல அன்பு வச்சிருந்தேன், பணத்தின் மேல அன்பு வச்சிருந்தேன், உலகத்துல மேன்மையாய் தோன்றுகிற காரியங்கள் மேல நான் அன்பு வச்சிருந்தேன்னா அதெல்லாம் என்ன பாவம் செய்ய வச்சிரும். அதெல்லாம் உலகத்துல இருந்து உண்டானது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். சரி, do not love the world or anything in the world. அப்போ if you don't love the world, don't give much priority to them. There are many things which we need in the world that God knows it. கடவுளுக்கு தெரியும் நமக்கு உலகத்துல தேவையோடு கூட வாழ்ந்துருக்கிறோம். ஆனா அதுக்கு மேல அது மாத்திரம்தான் என் வாழ்க்கை, அதைத்தான் நான் ரொம்ப நேசிப்பேன், ஆண்டவரை நேசிக்க மாட்டேன், சகோதரன் நேசிக்கிற மாட்டேன்னா பாவம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அதைத்தான் அங்க வசனம் சொல்லுது. அப்புறம் ஏழாவது காரியம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை குறித்து தீர்மானிக்கிறதுல நமக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அதுல ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் ஆண்டுடைய சித்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஆண்டுடைய சித்தத்தை do the will of God lives forever. கடவுளுடைய சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்கும் பொழுது மேக்சிமம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். கடவுளுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறியாததுனாலதான் நிறைய நேரங்கள் பாவம் செஞ்சிடும் சொல்றாரு. சரிதான். எட்டாவது காரியம், நித்திய ஜீவனை அழிப்பேன். சரி, இப்போ நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுதெல்லாம், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுதுதான் என்ன செய்யணும், நம்ம நித்திய ஜீவனை இழந்துருவோம். உலகத்திலே பெரிய ட்ரெஷரா தான், உலகத்திலே பெரிய பொக்கிஷமே நம்முடைய ஜீவன் தான். அந்த ஜீவனுக்கு ஆண்டவர் நித்தியமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். This will not be destroyed. இல்லையா? That is why God has promised the eternal life. So, eternal life is being promised to us whenever we happen to sin, whenever a circumstances arises that we are about to sin, we always remember that eternal life. If I commit sin, then gone. I will lose my eternal life. You lose my life. இந்த உலகத்துல நம்மள பாதுகாப்பா இருக்கும்ல, எதுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கோம், நம்ம செத்து போக கூடாது. அதே போல உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய சாவு இருக்குதுங்க, அதுல செத்து போகாம இருக்குன்னா பாவம் செய்யாம இருக்கணும். அதுதான் இங்க சொல்லுது. சரியா? அடுத்ததாக
அவருடைய அபிஷேகம் நம்ம மேல என்ன செய்யணும்? உங்களில் நிலைத்திருக்கிறது. அவருடைய அபிஷேகம்ன்றது ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அப்போ கடவுளை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியானவரால நம்ம அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். அது அவர் சொல்றதை கேட்டணும், அவ்வளவுதான். அவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்டணும். சரியா? அதை கேட்டுட்டோம்னா நிச்சயமா என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். அதை குறித்துக்கு வருகிற வார்த்தைகள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்திருக்கிறவன், அவரில் பிறந்த எவனும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்போ நீதியை நான் எப்பவுமே சரியா செய்யணும், நீதிக்கு நிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்போம். 10 காரியங்களை 20ஆம் வசனத்துல பார்க்கலாம். இந்த முழு சாப்டர்லையும் 10 கைட்லைன்ஸ், ஹெல்ப் லைனை அருமையாய் யோவான் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு. ஆகவே பாவம் செய்யாமல் இருந்தோம் என்றால் மாத்திரமே அவரோடு கூட உயிரோடு கூட எழுந்து நீதியாய் வாழக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அப்படி வாழ்ந்தோம் என்றால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். கண்ணமுள்ளாமா நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எதெல்லாம் கொல்லப்பட வேண்டும், எதெல்லாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு இந்த உலகத்திலே இனி செய்து பாவத்தினாலே மறித்து விடாதபடி நாங்கள் பரிசுத்தமாய் நீதியாய் ஜீவிப்பதற்குண்டான 10 விதமான ஒரு அருமையான வழிநடத்தல 1 யோவான்ல இருந்து ஆண்டவர் எங்களோடு கிடப்பது எங்களுக்கு சொன்னேன். ஆகவே இப்படி சுவிசேஷத்தினாலே ஜெயம் கொண்டவர்களாக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தேவன் கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து ஆராதனைக்கு முடிவாக கீர்த்தனைகளிலே 420 பாடுவோம். 420ஆம் கீர்த்தனை பாடுவோம். இன்னருள் நாதர் அருட்கொடைகள் எத்தனையா
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஒரு காணொளி மூலமாக நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனையின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்கிறே. ஆராதனையில் எங்களோடு கூட இருந்தீரே, எங்களை ஜெபங்களை கேட்டீரே, எங்களை துதி தோத்திர பலியை அங்கீகரித்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. பிள்ளைகள் செலுத்தியிருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து தேவ நன்மைகளில் என்னென்றைக்கு மகிழ்ந்திருக்கத்தக்கதாக அதை ஆசீர்வதித்து பெருகப்படி தரும்படியாய் உம்முடைய கரத்துல பெற்றுக்கொண்டதை உம்முடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானத்தோடு அனைவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்றென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென்.